அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைவரும் ரொம்ப ஆவலோடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வாஞ்சையோடு காத்திருந்த விளாத்திக்குளம் மேட்டரில் இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு, நீதித்துறைக்கும், ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன். இந்த வழக்கு கிட்டத்தட்ட மார்ச் 10ஆம் தேதி நான் இந்த பொண்ணு காணாம போகுது. மார்ச் 10ஆம் தேதி கொண்டு போய் இவங்க புகார் கொடுத்த அன்னைக்கு, ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புகார் கொடுத்த அன்னைக்கு அலக்கழிச்சதா சொல்லியிருந்தாங்க. அலக்கழிச்சிருக்காங்க. SSI செல்வராஜ் மற்றும் காலைல வருவான் பொண்ணை அவன் கடத்திட போறான். அவன் என்ன பேச்சு இதெல்லாம், பணக்காரன் வீட்டு பொண்ணை தான் கடத்துவாங்களா, அவன் பொண்ணை அவன் கடத்திட போறான் போங்கன்னு சொல்லி மறுநாள் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்த பிரவீனா அவங்களும் அவதூறாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணை பற்றி ஓடி இருக்கும் பொண்ணு என்னோட சின்ன, அவங்களாம் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படியே விசாரணை போயிட்டே இருந்தது. அப்புறம் டிஎஸ்பி அவர் தலைமையில் ஒரு 6 தனிப்படை அமைச்சாங்க. 150 காவலர்கள் இறங்கினாங்க, களத்தில் இறங்கினாங்க. இறங்கி ரொம்ப சவாலாயிட்டு இந்த வழக்கு பிடிக்க முடியல. அக்யூஸ் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி இவங்கெல்லாம் முகாமிட்டு வழிகாட்டுதன்படி செயல்பட்டாங்க. துணை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் அவங்க விசாரணையில தான் ராமநாதபுரம் மாவட்டம் சாயக்குடியை சேர்ந்த முனியசாமி அப்படின்றவர் தான் அக்யூஸ்டு. அதான் முனியசாமி என்கின்ற அவனோட மகன் மாவீரன் என்கின்ற தர்மமுனீஸ்வரன் பேரை பத்தியில அப்பா, அவங்க அப்பா பேரு முனியசாமி, மாவீரன் பச்சை குத்தி வச்சிருக்கு ஜெயில. ஆமா, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஜெயில நம்ம டேட்டா எடுத்தோம். அவர் ஜாதியை மறைச்சு பச்சை குத்தி வச்சிருந்தது. ஆமா, அவர் மாவீரன் அப்படியே ஒரு முக்குளத்து சமுதாய பெல்ட்டோட தன்னை ஓட்டிக்கிட்டு, ஆனா அவர் அந்த சமுதாயம் கிடையாது. அதையும் விசாரிச்சு எடுத்தோம். ஆமா, அப்புறம் தர்மமுனீஸ்வரனை பிடிக்கிறாங்க. பார்த்தா சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஏற்கனவே ஒரு ரேப்பு இது. அந்த வழக்குல ஆயில் பெற்று சுப்ரீம் கோர்ட் பெயில்ல வெளில வந்திருக்கான். அந்த ஜாமீன்ல வெளில தூத்துக்குடி கோர்ட்ல மகிழா கோர்ட்ல கையெழுத்து போட வந்தவன் என்ன வேலை பாக்குறான் பாருங்க. அந்த பைக்கு அதுல ஒரே ஒரு பேஷன் ப்ரோ பைக்கு தான் அந்த கேஸ். அது பார்த்தா பார்த்திபனூர்ல ஒரு திருடிட்டு வந்த வண்டி. இது அந்த வண்டி நம்பரை ட்ராக் பண்ணி போனா, ஐயோ அந்த வண்டி திருடி இருக்கோமே, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்னு சொன்னதோட தப்பிச்சாங்க. அப்பதான் அந்த பைக்கை வச்சு ட்ராக் பண்ணிக்கும்ல. இந்த மிண்டு மில்லு இருக்கு பாத்தீங்களா, பெரிய காற்றாலை மின்சாரம், அதுல இருந்த ஒரு கேமராவில இவன் கிராஸ் ஆகி போறான். அதை வச்சுதான் கேட்ச் பண்றாங்க. அதுக்கு ஒரு மாண்புமிகு நீதியரசர் பிரீதா அவங்கதான் இந்த போக்சோவுக்கு ஒரு தூக்கு தண்டையும் பிளஸ் கொலைக்கு ஒரு தூக்கு தண்டையும் கொடுக்குறாங்க. பிஎன்எஸ் படியும் 2 தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. 73 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமையே சாட்சி விசாரணை முடிஞ்சது. பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணி பிறகெல்லாம் கொடுக்கறதுலாம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச குன்றத்தூர் அபிராமி வழக்கில் செம்மல் இருக்காருல்ல, சரி சாப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்னு எழுமுனவர் ஒருவேளை சாப்பிடலாம் இட போகுது, உட்காருங்க ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறேன்னு அபிராமி, குன்றத்தூர் அபிராமிக்கு கொடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி ஜட்ஜும் பிரித்தாமாவும் லேட்டா இல்லை இன்னைக்கே கொடுத்துட்றேன், வெயிட் பண்ணுங்க, இன்னொரு வாட்டி வரை அடிச்சுட்டு வருவீங்களா அப்படி சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 73 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. குற்றவாளிக்கு நீண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாசிக்கப்பட்டது, குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கப்பட்டப்ப டிஎன்ஏ எல்லாம் மேட்ச் ஆயிட்டு எதுலையுமே தப்பிக்க முடியல. அதோடு தாங்க அந்த போலீஸ் கிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு கேஸ்னா உடனே சார்ஜ் ஷீட்டை போட்டு தொலைங்க. இப்ப ஒன்று போட்டு அப்படிதான் தஸ்வந்த் விடுதலை ஆனா சார்ஜ் ஷீட் போட்டது டிலே, செமன் மேட்ச் பண்ண முடியல, மிஸ் மேட்ச். இதுல செமன்லாம் மேட்சிங் ஆயிட்டு அடுத்தது குற்றவாளி தரப்புல வக்கீல் ஆஜராவல. அவங்க என்ன சொல்லியிருக்காப்புல தர்மமுனீஸ்வரன்னா, தண்டனை குறைச்சு கொடுங்கன்னு. இல்ல அரிதான வழக்கு, தண்டனை குறைச்சு கொடுக்கறது எந்த விதமான கருணையும் நீதிமன்றம் உன் மீது காட்டுவதாக இல்லை. அரசு தரப்புல ஆட்சேபம் பண்ணிச்சிருக்காங்க. கருணை காட்டுற அளவுக்கு இவங்க மைல்டான கேஸ் இல்ல, இவன் உரிய தண்டனை வழங்கிதான் ஆகணும்னு சொல்லி 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த தண்டனை நிறைவேற்றப்படும், கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாலியல் வழக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துங்க, மகிழா கோர்ட்டு போக்சோ கோர்ட்லாம் சிக்கிறீங்கன்னு வைங்க, செதஞ்சு போயிடும். கொஞ்சம் வழக்கு எகேன்ஸ்ட் ஆயிட்டாலும் நீ மாட்டிப்ப. இவ்வளவு சட்டத்திட்டம் கொடுத்து எப்படியா தைரியம் வருது, எனக்கு அது புரியவே இல்லையே. ஆமா, நம்ம இப்ப வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைம்லயுமே ஒரு 2 கேஸ் பதிவாயிருக்கு. இப்ப நான் இந்த பேச இடம் இல்லை, எடுக்க நிழல் இல்லாம சிரமப்பட்டு வந்தேன். இந்த பேச ஆரம்பிச்ச 2 செகண்டுக்குள்ள 2 கேஸ் பதிவாகி நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்ப இது என்னதான் ஒண்ணுமே சொல்றது தெரியல எனக்கு. தர்மமுனீஸ்வரனுடைய அம்மாவோட கேரக்டரை பத்தி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். பொதுவாக ஜென்ரலா ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்களேன்னு அழுத தாய்கள் நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு கொடூரனை பெற்ற தாய் இப்படி ஒரு நல்ல உள்ளத்தோடு இருக்குமான்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு.
அவன் என் கையில் கொடுத்துருக்க நான் கொண்டுடுறேன் அவனை, இப்படி ஒரு பிள்ளையே வேண்டிய இல்லைன்னு லாஸ்டே வாய்தாக்கு வந்தப்ப பத்திரிக்கையாளர்களை பற்றி கொண்டு வந்து தெரியுமா. இந்த வாட்டி அவங்க அம்மா சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றுல இருந்திருக்கானே, இப்படி நானே கொண்டுடுறேன் ஐயா, நீங்கள் வந்து எனக்கு என் கையில் கொடுத்துருங்க சத்தம் மாட்டாங்க. லாஸ்டே வந்து வாய்தாக்கு போல மிரட்டுறான், என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு, அப்பதான் போட அப்படின்னு. இந்த வாட்டி அவங்க அம்மா அந்த மாதிரி சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நம்ம மாண்புமிகு நீதியரசர் பிரீதா அவர்களுக்கும் மற்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை வந்து பாலியல் அபியூஸ் பண்ணதான் ஆளு தண்டனையில வந்திருக்கீங்க, நீ திருந்தாவே இல்லைங்கிறத பதிவு பண்ண. ஆமா, ஏற்கனவே உள்ள ஜட்ஜ்மெண்ட்ல நீ கொஞ்சமா திருந்தி இருந்தினா கூட உன்னை வந்து மன்னிப்புக்கு அந்த அவன் கேட்டான்ல தண்டனை குறைப்புக்கு, அப்ப நீ ஒரு ஆல்ரெடி ஒரு பனிஷ்மெண்ட் ஆன நீ அதுல ஒண்ணும் பாடம் கத்துக்கவே இல்லை. அப்ப உங்களோட பழக்கமே இதுதான், ஹேபிட்ஸ்னு இதுதான். அதே பிரீதா மேடம் கேட்டிருக்காங்க, உங்க வீட்லயும் அந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, உனக்கு நீ அந்த மாதிரி பண்ணுவியா, இல்ல வேற ஒருத்தன் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும், உனக்கெல்லாம் கருணையே காட்டக்கூடாது, இந்த தண்டனையே போதுமானதுன்னு சொல்லி தீர்ப்பு எழுதி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது, நடக்கிற சம்பவங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன். நன்றி. தர்மமுனீஸ்வரனுடைய அம்மாவோட கேரக்டரை பற்றி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். பொதுவாக ஜென்ரலாக ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்களேன், ஐயோ என் பிள்ளைய விட்டுருங்களேன்னு அழுத தாய்கள் நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு கொடூரனை பெற்ற தாய் இப்படி ஒரு நல்ல உள்ளத்தோடு இருக்குமான்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவன் என் கையில் கொடுத்துருக்க நான் கொண்டுடுறேன் அவனை, இப்படி ஒரு பிள்ளையே வேண்டிய இல்லைன்னு லாஸ்டே வாய்தாக்கு வந்தப்ப பத்திரிக்கையாளர்களை பற்றி கொண்டு வந்து தெரியுமா. இந்த வாட்டி அவங்க அம்மா சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றுல இருந்திருக்கானே, இப்படி நானே கொண்டுடுறேன் ஐயா, நீங்கள் வந்து எனக்கு என் கையில் கொடுத்துருங்க சத்தம் மாட்டாங்க. லாஸ்டே வந்து வாய்தாக்கு போல மிரட்டுறான், என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு, அப்பதான் போட அப்படின்னு. இந்த வாட்டி அவங்க அம்மா அந்த மாதிரி சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நம்ம மாண்புமிகு நீதியரசர் பிரீதா அவர்களுக்கும் மற்றும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை வந்து பாலியல் அபியூஸ் பண்ணதான் ஆளு தண்டனையில வந்திருக்கீங்க, நீ திருந்தாவே இல்லைங்கிறத பதிவு பண்ண. ஆமா, ஏற்கனவே உள்ள ஜட்ஜ்மெண்ட்ல நீ கொஞ்சமா திருந்தி இருந்தினா கூட உன்னை வந்து மன்னிப்புக்கு அந்த அவன் கேட்டான்ல தண்டனை குறைப்புக்கு 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா இந்த தண்டனை நிறைவேற்றப்படும், கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும். அதுக்கு பிறகு தொடர்ந்து பாலியல் வழக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துங்க, மயிலா கோட்டு போக்சோ கோட்டுலாம் சிக்கிறீங்கன்னு வைங்க, செதஞ்சு போயிடும். கொஞ்சம் வழக்கு எகேன்ஸ்ட் ஆயிட்டாலும் நீ மாட்டிப்ப. இவ்வளவு சட்டத்திட்டம் கொடுத்து எப்படியா தைரியம் வருது, எனக்கு அது புரியவே இல்லையே. ஆமா, நம்ம இப்ப வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைம்லயுமே ஒரு 2 கேஸ் பதிவாயிருக்கு. இப்ப நான் அந்த பேச இடம் இல்லை, எடுக்க நிழல் இல்லாம சிரமப்பட்டு வந்தேன். இந்த பேச ஆரம்பிச்ச 2 செகண்டுக்குள்ள 2 கேஸ் பதிவாகி நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்ப இது என்னதான் ஒண்ணுமே சொல்றது தெரியல எனக்கு.